ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் மெயில் எக்ஸாம் டிப்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎஸ்எஃப் ஏஎஸ்சி அண்ட் ஹெட் கான்ஸ்டபிளுக்கான ஃபிசிக்கல் வந்து மே மந்த்தில் முடிஞ்சிச்சு. அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ தான் செப்டம்பர் 1ஆந்தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃப்பில் உங்களோட ரோல் நம்பர் 13 டிஜிட் நம்பர் வந்து இருக்கான்னு சொல்லி தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த பிடிஎஃப்பில் இருக்க ரிசல்ட் வந்து எக்ஸஸா அஸ்ஸாம் ரைஃபிள் ஹவில்தார் கிளர்க்குக்கும் சேர்த்து இந்த ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிசல்ட் பிடிஎஃப்பில் அவங்க என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரிசல்ட் வந்து எதுக்கெல்லாம் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தலாம். இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் அண்டு ஏஎஸ்ஐ அண்டு அஸ்ஸாம் ரைஃபிளில் வந்து ஹவில்தார் கிளர்க்கு இந்த போஸ்ட் வந்து 3 போஸ்டிங்கான ரிசல்ட் வந்து ஒரே ரிசல்ட் பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்னென்ன பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் ஆஃப் தி கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செகண்ட் பேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபார் காமன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோ அண்டு ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் இன் சிஏபிஎஃப்எஸ் அண்டு வாரண்ட் ஆஃபீஸர் பர்சனல் அசிஸ்டன்ட் அண்ட் ஹவில்தார் கிளர்க் இன் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் எக்ஸாம் 2024. இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணுது. சரிங்களா, இப்போ 2025 ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. ஆனால் 2024க்கான இது ரெக்ரூட்மெண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் இந்த பிஇடியில் வந்து எத்தனை பேர் மொத்தத்துக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா 2,75,567 பேர். சரிங்களா, இந்த எக்ஸாமோட பிஇடி வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு யாரும் இந்த எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்காங்க. பிஇடி எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 17/3/2025 2/6/2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து பிஇடி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரிங்களா, திரும்பி பிஇடி எப்போ ஃபிசிக்கல் எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணணுன்றதை யாரும் கேட்காங்க. அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. இந்த இதில் வந்து பிஇடியில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,75,567 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. இதில் ஏஎஸ்ஐ கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா 8,526 பேர் வந்து ஏஎஸ்ஐ ஸ்டெனோ அந்த கேண்டிடேட்டு. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹச்சிஎம் அதாவது ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியில் பார்த்தோம்னா ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் அண்டு ஹவில்தார் கிளர்க்கு இதில் பார்த்தீங்கன்னா 2,67,041 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா, ஓகே. ஆல்ரெடி நம்ம வந்து பிஇடி கம்ப்ளீட் பண்ணப்பமே நமக்கு வந்து இந்த பாஸ் பண்ண ஒரு ஸ்லீப் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்லீப்பில் வந்து நம்மளோட ரோல் நம்பர் இருக்கும். அந்த ஸ்லீப்லேயே இருக்கும், அப்புறம் அட்மிட் கார்ட்லேயே இருக்கும். ஃபிசிக்கலோட அட்மிட் கார்ட்லேயும் அந்த ரோல் நம்பர் வச்சு உங்களோட அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் இதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, உங்களோட நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் நீங்கள் வந்து இந்த சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லைன்னா உங்கள் நம்பர் ஆர்டர் பண்ணி நீங்கள் தேடி பார்த்தாலும் சரி, நீங்கள் ஒரு 37ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் பேஜ் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, ஆமாம், இந்த 37ஆம் நம்பர் வரைக்கும் ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபருக்கான ரிசல்ட் வந்து இருக்கும். நீங்கள் 37ஆம் நம்பர் வரைக்கும் மட்டும்தான் ஸ்டெனோகிராஃபர் தேடணும். அதுக்கடுத்து இருக்க பேஜில் தேடி பார்க்காதீங்க, உங்களோட நம்பர் இருக்காது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா 38லேருந்து என்ன ஹச்சிஎம் நம்மளோட ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியிலுக்கான ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்டு ஹவில்தார் கிளர்க்கின் அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் இந்த 2 எக்ஸாம், அதாவது ஹச்சிஎம்மும் ஹவில்தார் கிளர்க் அஸ்ஸாம் ரைஃபிள் அந்த எக்ஸாமும் இதுக்கான ரிசல்ட் வந்து 38ஆம் நம்பர் பேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, ஏஎஸ்ஐ ஸ்டெனோகிராஃபர் வந்து நீங்கள் 1ஆம் நம்பர்லேருந்து 37ஆம் நம்பருக்குள்ளே பாருங்கள். 38லேருந்து ஹச்சிஎம்முக்கும் ஹவில்தார் கிளர்க் அஸ்ஸாம் ரைஃபிளுக்கும் ஸ்டார்ட் ஆகுது ரிசல்ட் வந்து. உங்களோட ரிசல்ட் வந்து நீங்கள் நம்பரை வச்சு தேட முடியலன்னா இந்த பிடிஎஃப் ரீடரில் வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸில் வந்து உங்களோட அட்மிட் கார்டு நல்லா கவனிச்சுக்கோங்க. அட்மிட் கார்டு அப்ளிகேஷன் கிடையாது. அட்மிட் கார்டு பிஇடி நீங்கள் போகும்போது கொண்டு போயிருப்பீங்களா, அந்த அட்மிட் கார்டில் இருக்க ஒரு 13 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். இல்லைனா நம்பர் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தேடி கூட பார்க்கலாம். சரிங்களா, எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். எனக்கு நானும் செக் பண்ணி பார்த்தேன், என்னோடய நம்பர் வந்துருச்சு. பாஸ் பண்ண எல்லா நம்பரும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ். ஏன்னா நம்ம ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம், ஆனால் சான்சஸ் கிடையாது. நம்பர் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். சரிங்களா, நிறைய பேர் இப்போவுமே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க, என்னோடய நம்பர் வந்து வரல, எப்படி செக் பண்ணணும், அப்ளிகேஷன் வந்து 12 நம்பர் தான் இருக்குது, இதில் வந்து 13 நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் பார்க்க வேண்டியது அட்மிட் கார்டில் இருக்க 13 நம்பர் ரோல் நம்பர். சரிங்களா, ரெஜிஸ்டர் நம்பர் கிடையாது, ரோல் நம்பர். அது வந்து அட்மிட் கார்டில் தான் இருக்கும். அதை பாருங்கள், அதை வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே இந்த பிஇடி கிளியர் பண்ணதுக்கான ஸ்லீப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லீப் வந்து கண்டிப்பாக பத்திரமா வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பேஜ் அதாவது எக்ஸாம் போகிறப்ப கேட்க மாட்டாங்க, அடுத்த டாக்குமெண்ட் இருக்குது அந்த இடத்துல வந்து கேட்க சான்சஸ் இருக்கும். ஸோ கிளியர் பண்ண ஸ்லீப் வந்து கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா,
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. எக்ஸாம் அப்டேட் வந்து இந்த ஜிடி ப்ராசஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிகிற தருணத்தில் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது பிஎஸ்எஃப் அச்சீவ்மெண்ட், ஏஎஸ்ஏ கான்ஸ்டபிளுக்கு அண்டு அசாம் ரைஃபிள்ஸ் இவங்களுக்கு எல்லாமே ரிட்டன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டு இல்லைன்னா நவம்பர். சரிங்களா, இந்த அக்டோபர் நவம்பரில் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் கொடுத்துட்டாங்க நமக்கு. ஆல்மோஸ்ட் மே மந்த்லேருந்தே டைம் இருந்துச்சு படிக்கிறதுக்கு. இப்போ வரைக்குமே நல்ல டைம் இருக்குது. சரிங்களா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இங்கிலீஷு அண்டு கிளரிக்கல் ஆப்டிடியூட்டு அண்ட் ஆப்டிடியூட். சரிங்களா, கம்ப்யூட்டர் நாலேஜும் சைட் பை சைடு வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும்தான் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ நல்லா நோட்ஸ் எடுங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. டாபிக் வைஸாக நீங்கள் வந்து எடுத்து நோட்ஸ் எடுத்து படிங்க. சரிங்களா, இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். பிஎஸ்எஃப் ஹச்சிஎம்க்கு ட்ரை பண்ணுறவங்க வந்து பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் அண்டு அசாம் ரைஃபிள்ஸ் ஹவில்தார் கிளர்க்கு இதுக்கு மொத்தம் எவ்வளோ பேர் வந்து பிஇடியில் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,67,041 பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க. அப்போனா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிட்டன் எக்ஸாம் தான். ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. சரிங்களா, அதிகப்படியான பேர் வந்து பிஎஸ்எஃப் ஹச்சிஎம்லையும் ஹவில்தார் கிளர்க்கு அசாம் ரைஃபிள்ஸ்லையும் செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இதை பிரித்து பார்த்தாலுமே நமக்கு எப்படி பார்த்தாலுமே ரெண்டுலேயுமே ஒரு 1,50,000 பேர்கிட்ட வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் வந்து எனக்கு தெரிஞ்சு 1,30,000 சம்திங் வரைக்கும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வேணால் அசாம் ரைஃபிள் கிளர்க்கு வேணால் போயிருக்கலாம். அசாம் ரைஃபிள் கிளர்க்கும் அவ்வளோ வந்து ஷார்ட் லிஸ்ட் 1,00,000 பேர் 1,00,000 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பாங்க கேட்டாங்கன்னா டவுட்டு தான். சரிங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் வந்து 1,50,000 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. மீதி இருக்க 1,00,000 பேர் இல்லை ஒரு 80,000 பேர் வந்து அசாம் ரைஃபிள் கிளர்க்கில் இருக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டுமே கம்பைன்ட் ஆகிருக்கனால இவ்வளோ கேண்டிடேட்ஸ் வந்து தெரியுது. பிஎஸ்எம் ஹச்சிஎம் அண்டு ஏஎஸ்ஏ ஹெட் கான்ஸ்டபிள் வந்து படிக்கிறவங்க உங்களோட ஸ்கோரை நீங்கள் வந்து 75 அபோவ் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. 80 அபோவ் எடுத்தீங்கன்னா பெட்ரு. சரிங்களா, ஸோ அதுக்கு கீழே எடுக்கிற அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நிறையா படிங்க. கம்ப்யூட்டர் நாலேஜெலாம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஆப்டிடியூட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் தன்னை போல் மேலே வந்துடும். சரிங்களா, கண்டிப்பாக உங்களோட டார்கெட் வந்து 75+ இருக்கணும். 75+, அதாவது 75 மைனஸ் நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த தடவை பிஎஸ்எஃப் ஹச்சிஎம் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா, எவ்வளோக்கெவ்வளோ அதிகமாக மார்க் எடுங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. இது வந்து தமிழ்நாடு வேக்கன்சியோ தமிழ்நாடு கட் ஆஃப் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதாவது ஆல் இண்டியா கட் ஆஃப் தான். ஆல் இண்டியா வேக்கன்சி தான். சரிங்களா, தமிழ்நாடுக்குன்னு செப்பரேட்டாக வேகன்சி கட் ஆஃப் விட்டால் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆல் இண்டியா. ஸோ நம்ம ஆல் இண்டியா கூட தான் காம்படிஷன் பண்ணுறதுனால ஹெவியாக மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா படிங்க. சரிங்களா, நமக்கு மைனஸ் மார்க் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பெருசாக. மைனஸ் மார்க் இல்லாத பட்சத்தில் நம்ம 100 up to 100 வந்து அட்டன் பண்ணிட்டே வரலாம். சரிங்களா, அதனால் சொல்கிறேன், நீங்கள் எல்லா கொஸ்டினையும் நீங்கள் துணிஞ்சு அட்டன் பண்ணலாம். ஸோ அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். சரிங்களா, எக்ஸாமுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நம்மளோட அந்த ஸ்டடி டிப்ஸ் வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, எந்த அளவு அதாவது பேட்டர்னில் எப்படி இருக்குது, எவ்வளோ ஒவ்வொரு பார்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு வந்து 75 அபோவ் இல்லை 80 அபோவ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில ட்ரிக்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். சரிங்களா, பார்க்காதவங்க புதுசாக பார்க்காதவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிஇடிக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாம் வந்து விரைவில் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. ரொம்ப யாரெல்லாம் பயப்படாதீங்க. சரிங்களா, நான் இவ்வளோ தான் சொல்கிறேன், அதாவது ஆல் இண்டியா கட் ஆஃப் ஆல் இண்டியா வேகன்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேணாம். ரொம்பவே ஈஸியான எக்ஸாம் தான். சரிங்களா, அதாவது எஸ்எஸ்சி ஜிடிக்குன்னு படித்தவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான எக்ஸாம். மிச்சப்படி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்மி எக்ஸாம் எந்த எக்ஸாம் நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியான எக்ஸாம். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க மாதிரி இருக்கும். என்னென்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்னாமெட்ரி ஜாமெட்ரி எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் கிளரிக்கல் ஆப்டிடியூட்னு புதுசாக ஒரு பார்ட் பார்ப்பீங்க. ஆனால் அது ஒரு பார்ட்டே கிடையாது. அது ஒரு 2 பார்ட்டு ஒரு பார்ட் ஆக்கி அது ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஜிகேக்கு பதிலாக கம்ப்யூட்டர் நாலேஜை படிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா, புக்கு வச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எனக்கு தெரியல. நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் அளவுக்கு இருக்கும். சரிங்களா, அதனால் சொல்கிறேன், எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ரொம்பவே ஈஸி தான். 100 கொஸ்டின் இருக்குது. 1.25 மணி நேரம் எழுத விடுவாங்க. மைனஸ் மார்க்கே கிடையாது. சரிங்களா, இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்குது. ஈஸியாக கிளியர் பண்ணலாம்.
வேறு இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா?